நான் சொன்ன மாரி ரீசென்ட் டைம்ல பார்த்தோம்னா, அது என்னமோ ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம சொன்ன மாரி டிசம்பர், ஜான், ஃபெப்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் டூ த மேக்ஸ். சென்னையில நெறைய பார்த்தோம். கிளாம்பாக்கம் ஆட்டோ சம்பவமா இருக்கட்டும், அதுலேருந்து எங்க தாங்க பாதுகாப்பு அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். போலீஸால தொல்லைகள், நெறைய விஷயங்கள். அத தாண்டி இப்ப எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா மர்டர். அது எப்படி சொல்றதுன்னா, குண்டு எரிஞ்சு இப்ப நம்ம இன்னொன்னும் பார்த்திருப்போம். இப்ப போன வாரத்துல அம்பத்தூர்ல நடந்த ஒரு விஷயம். தினேஷ்குமார் அப்படிங்கிறவர வந்துட்டு, அதுவும் ஒரு பெண்ணுடைய விஷயத்துக்காக நடந்த ஒண்ணு தான் பார்த்தோம் நம்ப. அதாவது வெடிகுண்டு எரிஞ்சு வந்து அவர அங்க கொலை பண்ண ஒரு விஷயம். அரிவாளால வெட்டு. ஏன்னா, இன்னைக்கு நம்ம ஜெனரலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிரைமே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது எது எதுக்காக நடக்குது? தட் டூ எஸ்பெஷலி கொலை சம்பவம் எது எதுக்காக நடக்குது? மர்டர், ப்ரூட்டல் மர்டர். ப்ரூட்டல் மர்டர்னா இந்த மாரியெல்லாம் கூட கொலை பண்ணுவாங்களா? அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ரொம்ப பெருசா வெளிய பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரீசென்ட் டைம்ல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலையில இருந்து தான் ஆரம்பிச்ச ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதில் நம்ம பார்த்தது ப்ரூட்டல் மர்டர். ஏன்னா, அவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர் அப்படிங்கிறதுனால, அவர் எங்கேயுமே தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ரீசனால முதல்ல அவர் கால்கள்ல வெட்டப்பட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா அவர வந்து ரவுண்ட் பண்ணி, அவரு அங்கிருந்து அவரு உயிர் துடிக்கிற அளவுக்கு வெட்டிட்டு தான் அவங்க அங்கருந்து போகணுன்ற ஒரு விஷயம் முடிவு பண்ணாங்க. ஏன்னா எப்படியும் உயிர் தப்பிச்சிடக்கூடாதுப்பா.